ஹாய். லாஸ்ட் 15 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸில அவ்ளோ நெறைய ஆக்னி மார்க்ஸ், ஆக்டிவ் ஆக்னி, நல்லா கட்டி கட்டியா இருக்கிற ஹார்மோனல் ஆக்னி, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளையர் ஆகி, ரொம்ப அசிங்கமா இருந்தது. பிக்மென்டேஷன் இருந்தது. ஓப்பன் போர்ஸ் ரொம்ப விசிபிளா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்கின்னே டெக்ஸ்சர்டு ஸ்கின்னா மாறிடுச்சு. இந்த டெக்ஸ்சர்டு ஸ்கின்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க எந்த மேக்கப் போட்டீங்கனாலும் ரொம்ப ஆக்வர்டா தெரியும். அதில இருக்கிற புள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்றாவியா தெரியும். ஸோ அந்த மாரி தான் வந்து நானும் ஃபேஸ் பண்ணேன். லிட்டரலா வந்து கம்மிங் ஃபெஸ்டிவல் சீசன், அதுக்கப்புறம் நியூ இயர் வருது. ஸோ பொங்கல் வருது. ஸோ வெட்டிங் சீசன்ஸ் எல்லாம் கம்மிங் அப் இருக்கு. ஸோ இந்த ஒரு டயத்துல நம்ம ஃபேஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து என்னோட ஃபேஸை சீக்கிரமா சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்து வேற ஒரு புது சீரம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு 15 டேஸ்ல இது எந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குதுன்னு பார்க்கலான்னு. ஸோ அதே மாதிரி 15 டேஸ் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஆக்னி சுத்தமாவே கிடையாது. அது போக டார்க் ஸ்பாட்டுமே சுத்தமா இல்ல. ஸ்கின்னும் வந்து ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சு டெக்ஸ்சர்ட் எல்லாம் மாறி ஒரு மாரி ஸ்மூத்னஸா ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன ரொட்டீனை ஃபாலோ பண்ணேன்னு தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். சப்போஸ் நீங்களும் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். மார்னிங் ரொட்டீன்ல நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, மாய்ஸ்சரைசர், சீரம் எல்லாமே வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லில இருக்கும்போதே வந்து நீங்க அதெல்லாம் போடும்போது உங்க ஃபேஸ் வந்து பர்ட்டிகுலரா சொல்றேன். யாரெல்லாம் புதுசா ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றீங்களோ, அவங்களுக்கு எடுத்த உடனேவே நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. ஏன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போணும். எடுத்த உடனேவே ஹெவியான எக்சர்சைஸ் பண்ணா கை, கால் பிடிச்சுக்குது. அதுக்கப்புறம் மசில் டேர் ஆகுது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான். எடுத்த உடனே நீங்க ஸ்ட்ராங் ஆக்டிவ் இருக்கிற சீரமெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வராது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கின் கேர் மேலேயே கோவப்படுவீங்க. ஸோ அதனால தான் சொல்றது, மினிமல்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ ஆல் டைம் என்னோட ஃபேவரைட் என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து இந்த சிட்டாஃபில் தான். ஸோ இப்போ வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போறோம். காலையிலேயே இத போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டைரக்ட்டா சன்ஸ்கிரீன் தான் போட போறேன். ஸோ என்னோட ஃபேஸுக்கு விட்டமின் சி வந்து கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா வந்து எனக்கு ஆக்னி வந்துகிட்டே இருக்கு. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கும் உங்க ஃபேஸ்ல ஆக்னி ரிப்பீட்டடா வருது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா விட்டமின் சி உங்களுக்கு ஒத்தே வராதுங்க. நீங்க 5% யூஸ் பண்ணாலும் சரி, 10% யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்க போறதில்ல. மாறா நெறைய ஆக்னி வந்து வரும். ஸோ அத பார்த்து நீங்க இரிட்டேட் ஆகுவீங்க. ஸோ இன்னும் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அதுக்கு பெட்டர் அத அவாய்ட் பண்றது. ஸோ நம்மளுக்கு நார்மல் ஸ்கின்னா இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு, ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. அதுல கொஞ்சம் கூட ஆக்னி வரமாட்டேங்குதுன்னா, நீங்க வந்து விட்டமின் சி மார்னிங் நேரத்துல யூஸ் பண்ணலாம். அலாங் வித் சன்ஸ்கிரீன். என்னோட ஸ்கின் அப்படியெல்லாம் இல்ல. ஆக்னி வந்துட்டு 1, 2 ஆக்னி வந்துட்டு இருக்கிற ஸ்கின்னுனா, நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் டைரக்ட்டா வந்து சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்கேரோட சன்ஸ்கிரீன். இதுவுமே வந்து பாஸ்ட் 1 மந்த்தா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கு, ட்ரை ஸ்கின்னா இருக்கு, காம்பினேஷன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு. எந்த ஸ்கின் டைப்புமே வந்து இத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பேலன்சிங் ஃபார்முலா இருக்கிறனால, நம்மளுக்கு போட்ட உடனே அந்த ஆயிலியா தெரியறது, ஒரு மாரி ஸ்டிக்கியா இருக்கிறது, ஹெவியா இருக்கிறது, டல்லா தெரியறது இதெல்லாம் இருக்காது. மோரோவர் இந்த சன்ஸ்கிரீன்ல வந்து SPF 50 இருக்கு, PA++ இருக்கு. ஒரு சூப்பரான ப்ரொடெக்ஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஆயிலி ஸ்கின்னுக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ இதில நியாசினமைட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல அன்ஈவன் எல்லாம் இருந்ததுன்னா, அதையுமே சரி பண்ணும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ஒரு மாதிரி வாட்டரா இருக்கிற மாரி இருக்கு. எனக்கும் ஆரம்பத்தில யூஸ் பண்ணப்போ ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஸோ நான் இப்ப வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறேங்கிறனால ரொம்ப அதிகமா 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர்லாம் போடல. ஸோ ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒண்ணுமே போடாம இருக்கிறது ரொம்ப தப்புங்க. ஸ்கின்ல அட்லீஸ்ட் வந்து லைட்டாவாவது சன்ஸ்கிரீன் போட்டுருக்கிறதாங்க நல்லது. ஏன்னா வந்து நம்ம இப்ப வந்து கிச்சனுக்கு போறோம். அங்க ரொம்ப ஹீட்ல நின்னு வேலை செய்வோம். அது மாதிரி வெளியில கூட்டுறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாரி மைல்டா இருக்கிற சன்ல போனீங்கன்னா கூட நம்ம ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒண்ணுமே போடாம இருக்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போலாம் நெறைய பேருக்கு பிக்மென்டேஷன், மெலாஸ்மா, அன்ஈவன் ஸ்கின், பிரேக் அவுட்ஸ் நெறையா வந்துட்டு இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தரும். சப்போஸ் அப்பயும் உங்களுக்கு வந்து ஃபங்கல் ஆக்னி வந்துகிட்டே இருக்கு. 1, 2 தான் இருக்கு. அத எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நான் செய்றதையே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் வந்து மார்னிங் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ஒரு பென்சைல் பெராக்சைட் ஜெல் வந்து எங்க ரொம்ப ஃபங்கல் ஆக்னி இருக்குதோ, ஸோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாரி அப்ளை பண்றதுனால அது ஜஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்லயே காஞ்சு போயிடுது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நிறையா ஃபங்கல் அதுக்கப்புறம் ஹார்மோனல் ஆக்னி பாக்டீரியல் ஆக்னி இருந்தப்போ யூஸ் பண்ணேன். இப்போ பாஸ்ட் 1 மந்த்தாக தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஆக்னிக்கு உங்களுக்கு கிளியர் ஜெல்லோ இல்லைனா வந்து செபோ ஜெல்லோ வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து இந்த ஆக்னியே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்னி. அதனால் இந்த மாதிரி பென்சைல் பெராக்சைடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்டீரியல் ஃபங்கல் எல்லாம் வந்து சூப்பராக கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். ஸோ இதுக்கு மேலே நான் எதையுமே பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிறனால ஜஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுறேன். காம்பேக்ட் பவுடர் கூட போட மாட்டேன். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்பயும் போல் என்னோடய ஃபேஸ் வாஷ் சிட்டாஃபில். ஸோ எனக்கு ரொம்ப ஆக்னி இருக்கும்போதெல்லாம் வந்து என்னை ரெஸ்க்யூ பண்ணுறது தான். அதுக்கு நான் இதையே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ அறிவு கட்டத்தனமாக மற்றதும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒரே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். அதனால் என்னோடய ப்ராப்ளம் வந்து சரியாகிற வரைக்கும் நான் இந்த சிட்டாஃபில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்ஸ் வந்து சரியாயிடுச்சுன்னா என்னோடய ஃபாக்ஸ் ஸ்டைல் இல்லைனா வந்து சிம்பிள் பிராண்டில் இருக்கிற அந்த ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ், அதாவது க்ரீன் கலர் டியூப், அதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஒரு வேளை மேக்கப் தான் போட்டிருந்தீங்கன்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து பேர் ஃபேஸில் தான் வந்து நான் எப்போயுமே வீடியோவுக்கு வருவேன். ஸோ மார்க்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து கிளியர் ஆகிடுச்சு. டெய்லி இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி 15 டேஸ். அது என்ன சீரம்னு சொல்கிறேன். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காம தெரியாத இந்த ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எந்த அளவுக்கு மார்க்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து கம்மியாக இருக்குது பாருங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த ஆக்னி மார்க் வந்தாவே அந்த இடத்துல அந்த காயம் வந்து அந்த புண்ணு வந்து ஆறும்போது அப்படியே ரொம்ப பிக்மெண்ட்டாக ஆகிடுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டார்க்காக ஆகிடுது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகும். அது அந்த அளவுக்கு வளர விடக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்கு முதல்லையே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு இதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு புரியும். ஸோ நிறையா பேர் கவலைப்பட்டீங்க லாஸ்ட் வீடியோவை பார்த்து, நீங்கள் உங்கள் ஃபேஸை ரொம்ப கெமிக்கல் யூஸ் பண்ணி வீண் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸோ நான் கெமிக்கல் யூஸ் பண்ணி வீண் பண்ணுறதா வந்து எனக்கு வந்து தோணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து இது இல்லைனாலும் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலைனாலும் நிறையா பேரெல்லாம் வந்து பார்லரில் போய் உங்கள் ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து வேறு எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணுவீங்க. இல்லைனா வீட்டிலேயே DIY பண்ணி நாசம் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஈவன் டாக்டர்ஸே வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டடாக தான் இருக்கும். அது போக நான் கமெடஜெனிக் ப்ராடக்ட் தான் வந்து நான் நம்மளோட சேனலில் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் நாசமாக போச்சுங்கிறதுலாம் சான்ஸே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ உங்களுக்கே சப்போஸ் உள்ளுக்குள்ளார உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் தான் உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். லைக் மீ, எனக்கு வந்து அதான் சொன்னல லாஸ்ட் மந்த்லேருந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என் மூஞ்ச வீணானது தான் இது. ஸோ அது நீங்கள் என்ன தான் ஸ்கின் கேர் பண்ணாலும் அது வரணும்னா அது வந்து தான் ஆகும். அது நம்ம கையிலேயே கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். சிரம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லாரியல் பாரிஸோட கிளைகாலிக் சீரம். ஸோ நான் ஏன் இந்த கிளைகாலிக் சீரம் எடுத்திருக்கேன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக போட்டோ இல்லை லேயரிங்கோ பண்ணாமல் ஜஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரே ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8% கிளைகாலிக்கும் மெலாசில், அது வந்து பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது போக நியாசினமைடு இருக்குது. ஸோ இது 3மே காம்போவில் இருக்கிறனால தனித்தனியாக யூஸ் பண்ணாமல் எல்லாம் ஒன்றாவே யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், மைல்டாக வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 15 நாளாக நான் ரெகுலராக மார்னிங் அண்டு நைட் 2 டைமுமே வந்து யூஸ் பண்ணேன். ஸோ சப்போஸ் நீங்கள்லாம் பிகினர்னால் ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கின் கேரை வந்து பில்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சொல்கிறேன், எல்லா சிரமுமே மார்னிங் நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது, எல்லா சிரமுமே டெய்லியும் யூஸ் பண்ண முடியாது. அதையும் நான் இப்போயே சொல்கிறேன். நான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சீரமாக டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த சீரம் வந்து இதிலே வந்து போட்டிருக்காங்க, மார்னிங் அண்டு நைட் டார்க் ஸ்பாட் நிறையா இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணால் விசிபிள் ரிசல்ட் தெரியும்னு. கம்ப்ளீட்டாக 4 வீக்ஸ்க்குள்ளார உங்கள் ஃபேஸ் வந்து ஃபுல்லாக டார்க் ஸ்பாட்லாம் கிளியர் ஆகிடும்னு இதில் கிளைம் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து நான் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். இல்லைனா வந்து நான் இந்த மாதிரி லாரியல் பாரிஸ் பிராண்ட்லலாம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு நான் ட்ரையே பண்ணதில்லை. ஜஸ்ட்டு எனக்கு இப்போதைக்கு என்னோடய ஃபேஸில் நியூ இயர்க்கு முன்னாடி டார்க் ஸ்பாட்லாம் குறையணுங்கிறதுக்காக தான் வந்து அவசரமாக வந்து நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ பட் ஆனால் ரிசல்ட் ஆசமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு விசிபிளாக நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்லாம் குறைஞ்சிருக்கு பாருங்கள், அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா வந்து என் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்லாம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு 6 மாதம் ஆச்சு சரி பண்ணுறதுக்கு. அதையும் இதையும் அடுத்தடுத்துன்னு ட்ரை பண்ணி தப்பு சரி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சஜஷன் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது மாதிரி இப்போயும் நான் சொல்கிறேன், நான் இந்த டைம்
எந்த வித ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரை பண்ணல. இப்போ உங்ககிட்ட என்ன காட்டிட்டு இருக்கனோ அதே தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த சீரம் வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரீமாக டார்க் ஸ்பாட் இருக்குது, டேன் இருக்குது, இப்போ ஒரு வெட்டிங் வருது, ரிசப்ஷன் வருது. ஸோ இதுக்கெல்லாம் என்னோடய ஃபேஸ் வந்து கிளாமாக தயாராகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்துலேருந்தே வந்து இந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லைக் மார்னிங் நான் என்ன பண்ணுறனோ அதே பண்ணலாம், நைட்லேயும் நான் என்ன பண்ணுறனோ அதே பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ என்னோட ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுங்கிறனால நான் சிட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சிட்டாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின் மேக்கப் கடியிலையும் ரொம்ப சூப்பராக அழகாக க்ளோயிங்காக காட்டும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஸ்கின் ஆயிலி ஆக்னி ப்ரோன் இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து லைட் வெயிட் வாட்டர் பேஸ்டு ஆர் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போவும் ரொம்ப அந்த ஃபங்கல் ஆக்னி வந்து படிப்படியாக தான் குறையும், எடுத்த உடனேலாம் குறையாது. இன்றைக்கி 15 நாள் ஆச்சு என்னோட ஃபுல்லாக அந்த ஆக்னியை வந்து சரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஆயின்மெண்ட்டை நான் திரும்பவும் வந்து அப்ளை பண்ணுவேன். அவ்வளோ அதிகமாக இருந்ததுங்க, இப்போ வந்து கம்மியாயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எந்த விஷயத்துலையும். வாழ்க்கையே வந்து போராட்டம் தான். அதை நம்ம அமைதியாக தான் போராடணும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும் வந்து சரியாயிடுமா? கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபங்கல் ஆக்னி இருந்த இடத்துல வந்து இதை நான் போட்டு விட்றேன். ஏன்னா வந்து அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நைட்டு தூங்கும்போது தானே ஒன்றும் தெரியாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மேலே காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ என்னோட மொத்த ஸ்கின் கேர் ரொட்டீனோட ப்ராடக்ட்ஸே இவ்வளோ தான். மார்னிங் அண்டு நைட். மார்னிங் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் அண்டு சன்ஸ்க்ரீன். நைட்டு நேரத்தில் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் சீரம், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் இந்த பென்சைல் பெராக்சைட் ஜெல். ஸோ மொத்த ப்ராடக்ட்ஸுமே இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ ஆல்வேஸ் நான் மினிமலாக தான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாத சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கும் ரொம்ப நிறையா டார்க் ஸ்பாட் இருக்குது, டேன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி சில பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா 18 எபோவ்லேருந்தே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. என்னோட கைண்ட் அட்வைஸ், நியாசினமைட் சீரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஃப். இதில் வந்து நிறையா இன்க்ரீடியன்ட் வந்து இருக்கிறனால மேபி அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ 18 எபோவ்லேருந்து காலேஜ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இந்த மாதிரி சொன்ன பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். காலையில் யூஸ் பண்ண முடியலையாலும் நைட்டு ஒரு டைம் ஆகுது இந்த சீரம் வந்து ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணும்போதே உங்கள் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட் வந்து சூப்பராக வந்து குறைஞ்சிடும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.